போயிட்டுருக்கு. எங்கே இந்த ஆளை காணோம்? ஓனர், வணக்கம் ஓனர். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன ஏதோ முக்கியமான விஷயம் வர சொன்னீங்க? அதுவும் இந்த ஏரியாவுக்கு வர சொல்லியிருக்கீங்க. இது கொஞ்சம் மோசமான ஏரியா வச்சே. அது ஒன்றும் இல்லைப்பா, ஊரில் பரம்பரை சொத்தை விட்ட காசு கொஞ்சம் கையில் இருக்குது. அதான் ஒரு வீட்டை வாங்கலாம். உனக்கு எதாவது தெரியுமா கேட்கலான்னு வர சொன்னேன். ஓனர், வீட்டில் நிறைய தெரியும் ஓனர். நீங்கள் எந்த மாதிரி வீடு வேணும் மட்டும் சொல்லுங்கள். சின்ன வீடா பெரிய வீடா எல்லா வீட்டையும் வாங்கிக்கலாம். ஐயோ எப்பா, சின்ன வீடெல்லாம் வேணாம்ப்பா, இருக்கிற சின்ன வீடே போதும்ப்பா. நீ வேறு ஓனர், நீங்கள் சின்ன வீடுனா தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. நான் ஒரிஜினல் வீடு தான் சின்ன வீடுன்னு சொன்னேன். நானும் ஒரிஜினல் வீட்டை தான் சொன்னேன். அந்த மாதிரி நினைக்கிறத விட்டுட்டு ஐடியா எதனா கொடு. சரி, இந்த வீடு எப்படி இருக்கு? இந்த வீடு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு ஓனர். நம்மகிட்ட கைவசம் நிறைய வீடு இருக்கு, நம்ம அதெல்லாம் பார்க்கலாமே. அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், ஏன்னா நான் இந்த வீடை வாங்கிட்டேன். வாங்கிட்டியா? நமக்கு தெரியாமல் இந்த வீடு எப்போ நம்ம கண்ணில் போடாமல் எப்படி இவ்வளோ நாள் அவ்வளோ பெரிய வீடு இருந்தது சொல்லியிருந்தா. என்னப்பா நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை ஓனர், வீடு வாங்கினது என்கிட்ட சொல்லவே இல்லை. உங்ககிட்ட சொன்னா நீ தான் கமிஷன் கேட்பிய, அதான் சொல்லலை. அதான் வீட்டை வாங்கிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு வர சொன்னீங்க? அதில் தாப்போ ஒரு சிக்கலே இருக்கு. அதில் என்ன சிக்கல்? காசு இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய வீட்டை வாங்கிட்டேன். இதை வாடகைக்கு விடலான்னா வீடும் பெருசாக இருக்கு, வாடகை நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு எவனுமே வரமாட்டேன்றான். அதான் உன்னை கூப்பிட்டா ஏதாச்சும் ஐடியா கொடுப்பியோன்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். ஓனர், நம்ம கைவசம் வீடு கேட்டுட்டு நிறைய பேர் இருக்காங்க. நான் வேணா உங்களை கூப்பிட்டு வரட்டுமா? ஏப்பா இவ்வளோ பெரிய வீடாக இருக்கு, எப்படி வருவானுங்க? உண்மையதான் சொல்றியா? ஓனர், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வாடகை காசு மட்டும் கரெக்டாக வந்துடும். எனக்கு கமிஷன் காசு கரெக்டாக வந்துச்சுன்னா. இதை பாருப்பா, நீ மட்டும் வாடகைக்கு ஆளை பிடிச்சி கொடு. நீ நினைக்கிறத விட கமிஷன் அதிகமாகவே கொடுக்குறேன். உட்காருங்க சார். சார் நான் கொஞ்சம் இங்கே உட்காந்துக்கலாமா? உட்காருங்க. வீடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருது? அது ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு கம்மி ரேட்டு தான் சார் போகுது. அது நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். மேலே கிளாஸ் எப்படி கலர் கிளாஸாக இருக்கு? ஆமாம் சார், அது கலர் கிளாஸ் தான். இது கூட கலர் கிளாஸ் தான். நல்லா இருக்கு சார் சட்டை. தேங்க்யூ. எங்கே வாங்கினீங்க? டி நகர். நல்லா இருக்கு. வெறுக்குது, ஏசி போடலாம்ல. டேய் யாரா நீ? கருப்பு சாக்கு கண்ணாடி போட்ட மாதிரி நடு வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்க. ஐயோ பூமர் அங்கிள், இதுதான் இப்போ ட்ரெண்டிங். என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? வாயில் என்ன வச்சிருக்க? பிளேட் வச்சிட்டு இருக்க, துப்பட்டா. ஓனர், என்ன பண்றீங்க? நான் ஒன்றும் பண்ணல. அம்மா யார் இவன்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன பாஸ் இவரை கோளாறு குத்துருங்காரு? நீங்க கோபப்படாதீங்க சார், நம்ம ஹவுஸ் ஓனர் தான், பார்த்து பேசிக்கலாம். இந்த மாதிரி பெரிய வீட்டில் வாடகை வீட்டுனா இப்படிப்பட்ட பெரிய ஆளுங்க வந்தால் தான் உண்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓனர்? கஸ்டமர் பார்த்து பேசுங்க. அதெல்லாம் சரி, இவனை பார்த்தா வீடு வாடகை கேட்ட வந்த மாதிரி தெரியலையே. நான் தான் இவங்கிட்ட வீடு வாடகை கேட்ட வந்த மாதிரி தெரியுது. ஓனர் கொஞ்சம் சும்மா இருங்க ஓனர், கஸ்டமர் கோச்சிட்டு போயிட போறாரு. சார் உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்குல்ல? அது என்ன இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. யோ என்னையா இவன்? எப்பவுமே வீட்டு சொந்தக்காரங்க தானே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. இவன் என்ன வாடகைக்கு வந்துட்டு இவன் ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவான்னு சொல்றான்? ஓனர் இப்படிலாம் தான் வாடகைக்கு வராங்க ஓனர். எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன காசு வருதுல்ல, அதை பாருங்க. சார் நீங்கள் சொல்லுங்க. நான் எப்போ வேணா இந்த வீட்டுக்கு வருவேன் போவேன், அது ஏன்னு யாரும் கண்டுக்க கூடாது. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், என்னை பார்க்க இந்த வீட்டில் யார் வேணாலும் வருவாங்க போவாங்க. அவங்க யாருன்னு என்கிட்டயும் கேட்கக்கூடாது, அவங்க கிட்டேயும் கேட்கவே கூடாது. அப்போ வேற யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்டையும் கேட்கக்கூடாது, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கணும். அவ்வளோதானே சார்? அதெல்லாம் நம்ம ஓனர் ஒத்துப்பாரு. ஏண்டா கற்பாம்பூச்சிக்கு தம்பி மாதிரி இருந்துட்டு ரூல்ஸ் சொன்னது இல்லாம இந்த மாதிரி கண்டிஷன் வேற போடுறியா? இங்க பாரு, உதச்ச எங்கேயாச்சும் போய் விழுந்துருவ. ஒழுங்கா நீயே ஓடி போயிடு. ஐயோ என்ன ப்ரோ இது, ஓனர் சிக்கன் குத்துனுக்காரு. வேற ஏதாச்சும் வீடு இருந்தா சொல்லு, இப்ப கொஞ்சம் தள்ளு வரட்டா. ஊரா விட்டு ஊரு சண்டைக்கு இல்ல என்ட்ரியா பண்ணி வச்சிருக்க. அந்த நாள் நம்ம கடிப்பானா? யோ இந்த மாதிரி சின்ன பசங்களை வீட்டு வாடகைக்கு வச்சா இப்படிதான் நடக்கும். ஒழுங்கா பெரியவங்க யாருன்னா இருந்தா கூட்டுன்னு வா, வாடகைக்கு விடலாம். பெரிய ஆள் தானே, கூட்டு வந்து உன்னை அப்புறம் பேசிக்கிறேன். ஃபோனு எப்படியாச்சும் இந்த கஸ்டமர் ஓகே பண்ணிட்டு கமிஷன் வாங்கணும், அப்போ தான் சமாளிக்க முடியும். வீடு பிடிச்சிருக்கா சார்? ஓனருங்க வரேன்னு சொன்னார் சார். ஓனர் சார் வாங்க ஓனர். இவர் தான் இந்த ஏரியாலே பெரிய ஆள். 2 பாட்டிக்காரரு, அதை 3 பெட்ரூம் வீடு வேணுன்னு நான் தான் தேடிட்டு இருக்காரு. ஏய்யா 2 பொண்டாட்டிக்காரனுக்கு எதுக்கு 3 பெட்ரூம் இருக்கிற வீடு? அவர் 4-5 கூட வச்சுப்பாரு. உங்களுக்கு என்ன வச்சு ஓனர்? வாடகை வருது, அது மட்டும் பாருங்க.
வீடு என்னையா இவ்வளவு பழசா இருக்குது? ஆ பழசா இல்லையே, புது வீடு தானே, வாங்கி 1 மாசம் தானே ஆகுது. யோ, நான் வாங்கினதை பத்தி சொல்லல, ஆ இந்த வீடு கட்டினதை பத்தி சொல்றேன். ஓ வீடு கட்டி ஒரு 10 வருஷம் இருக்கும் சார். ஆமாம் ஆமாம், வீடு கட்டி 10 வருஷம் இருக்கும். ஆனால் புது வீடு தான். ஆமா 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 ஆமா. வாஸ்துவும் சரியில்லை போலயே. இந்த ரூம் ஆக்சுவலா அந்த பக்கம் வரணும். இந்த ரூம் அந்த பக்கம் மாத்தி வச்சிடறேன் சார். டேய், எப்படியா மாத்துவ? சும்மா இருங்க ஓனர், எப்படி மாத்தி வச்சா என்ன? உங்களுக்கு வாடகை காசு வருதுல்ல, அதை பாருங்க. நீ என்னடா வாடகை வருது சும்மாரு சும்மாரு அதே சொல்லிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு ஓனர் நான் பேசக்கூடாதா? யோ, இவ்வளவு ஹார்ஷான ஓனர்லாம் வச்சுட்டு குப்பை கொட்ட முடியாது. நான் வேற வீடு பாத்துக்கிறேன். ஆளை விடு. சார், யோ ஓனர், லூசாயா நீ? வரவங்கள அப்படி அமுச்சு விட்டுட்டே இருக்க. பின்னடா பின்ன, வரவங்க எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ரூல் சொல்றாங்க. அவங்க ஓனரா இல்ல நான் ஓனரா? யோ ஓனர், நீ சொல்ற ரூல்ஸ்க்குலாம் ஃபேமிலி யாரும் வர மாட்டாங்க, பேச்சுலர்ஸ் தான் வருவானுங்க. பேச்சுலர்ஸா? அவங்கள வச்சு என்ன பண்றது? ஓனர், பேச்சுலர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, வாடகை காசும் நிறைய வரும். ஃபேமிலி விட்டுன்னு வச்சுக்கேன், ஒருத்தர் 2 பேர் தான் வருவாங்க. ரூல்ஸ் போட்டு உன்னை சாவடிப்பாங்க. ஐடியா நல்லா இருக்கு. பேசாம பேச்சுலர் பசங்க யாராச்சும் கூட்டிட்டு வந்துரு. நீ கூப்பிட்டு வர அவங்கன்னா ஃபேமிலி மேனா? பேச்சுலர்ஸ் வெயிட் பண்ணி தான் வருவாங்க. இப்போ ஒன்றும் வர வைக்க முடியாது, நாளைக்கு வேணா அமுச்சு விட்றேன். கமிஷன் காசு ஒழுங்கா அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுரு. போப்பா, நீ மட்டும் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து விட்டு பாரு, கமிஷன் காசு உடனே ஜிபே பண்றேன். ஹலோ, யார் நீங்கெல்லாம்? மச்சான், கூப்பிடுறேன் மச்சான். வீடு வேணும், வீடு. இப்போதைக்கு வீடு விற்கிற ஐடியாலாம் இல்ல, நீங்க வேற எங்கன்னா போய் பாருங்க. நாங்க வீடு கேட்டு வரல, வாடகைக்கு. இந்த வீடு வாடகைக்கு இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா? இந்த புரோக்கர் அப்ராஜ் இருக்கார்ல, அந்த பையப்ல தான் சொல்லுச்சு. ஓ, அப்புராஜ் சொன்னாலா? டேய், அவன் வீடு வாடகை இருக்குன்னு சொல்லடா, பிஜி இருக்குன்னு சொன்னான்டா. ஓ ஆமா ஆமா, நீங்க தானே அது? வாங்க வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க வாங்க. மச்சான் மச்சான், வாடா போடா, கோ. இங்க பாருங்கப்பா, இதான் பிஜி. இனிமே நீங்க இங்க தான் தங்க போறீங்க. மாச்சி, ரொம்ப சின்ன வீடா இருக்கு, நமக்கு செட் ஆகுமா? சின்னதா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஓ, ஓனர் ஏதோ சொல்ல வரான், சொல்றா. ஆமா, நீங்க எல்லாம் என்ன வேலை பாக்குறீங்க? எப்பா, என்னப்பா வேலை பாக்குற? காமனான ஆம்பல நான் காதலிச்ச பொம்பல கவுத்து புட்டு போனால நஞ்சு தாங்கல. ஐய, என் பிறவி பைத்தியம் போல. நீ என்னப்பா வேலை பாக்குற? நானா? ஐயோ சாதனை செல்வன், பெண்ணின் கண்களின் கள்வன். யாரு வேலைக்கு போனா மாச சம்பளம் கரெக்டா வருதோ அவன் தான் ராம். நான் தான் ராம், ராஜா ராம். ஓ, சும்மா இருக்கியா? அடிச்சி பாத்துல எங்க இப்ப சொல்லுவானே. நீ என்னப்பா வேலை பாக்குற? நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கிட்ட மியூசிக் டைரக்டர் கிட்ட வேலைக்கு போலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய சாங் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன், உனக்காக ஒரு சாங் பாடுறேன், பாடலாமாடா? மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு, உன்னை காப்பாத்த வேணும் கர்த்தரே, உன்னை காப்பாத்த வேணும் கர்த்தரே. பாட்டாம் பாட்டு. இப்ப தம்பி, நீ என்னப்பா வேலை பாக்குற? நாங்க 2 பேரும் போலீஸ். போலீஸா? போலீஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரி, என்னமோ இருந்துட்டு போட்டோம். இங்க பாருங்கப்பா, மாசமானா கரெக்டா வாடகை கொடுத்துடணும். அது எப்படி எங்களால முடியும்? ஏன்? நாங்க எப்படிப்பா மாசமாக்க முடியும்? யோ, நான் அதை சொல்லலையா, மாசமானா கரெக்டா வாடகை கொடுத்துடணும்னு சொன்னேன். இவனை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, அங்க மேல படிக்கட்டுக்கிட்ட ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் தான் நீங்க தங்க போற ரூமு. பார்த்து மேல போங்க. அதேடா. ஐயோ, என்ன வந்த உடனே இவனுங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இவங்களை வச்சு எப்படிதான் சமாளிக்க போறோம்? யார் அது அதுக்குள்ள? யாரும்மா நீங்கெல்லாம்? புரோக்கர் அப்பு தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சாரு. ஓ, அப்புராஜ் சொன்னாரா? என்ன வேலையா பார்க்க சொன்னாரு? பிஜி வாடகைக்கு விடுறதா சொல்லிருந்தீங்கன்னு சொன்னாரு. அச்சச்சோ, இப்பதான் பேச்சுலர் பசங்களுக்கு அந்த ரூம் வாடகைக்கு விட்டேன். ஆனா அது பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு.
ஆனா நீங்க பொம்பளை பிள்ளைங்க, அதான் யோசிக்கிறேன். அச்சோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எங்களுக்கும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவங்களால உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துருமோன்னு யோசிக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு ஓனர் இருக்கும்போது எனக்கு எப்படி அங்கிள் பிரச்சனை வரும்? அதானே, உங்களை பார்த்தா எல்லாருக்கும் பயந்தானே வரும். அங்கிள் பார்க்க தான் டெரரா இருக்காரு, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டா இருப்பாருன்னு தோணுது. அதனாலதான் நமக்கு வீடு தரேன்னு சொல்லிருக்காரு அங்கிள். நான் இப்ப உங்களுக்கு வீடு தரேன்னு சொல்லவே இல்லையே. நாங்க பேசுறத பார்த்து இனிமேல் வீடு கொடுக்க போறீங்கன்னு சொல்ல வந்தேன். சரிம்மா, அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. சரி உள்ள வாங்க. இங்க பாருங்கம்மா, இதான் நீங்க இனிமேல் தங்க போற வீடு, நல்லா பாத்துக்கோங்க. சரிம்மா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். 10 மணிக்கு மேல கேட் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். யாரும் வெளியும் போகக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது, ஓகேவா? சரி, நீங்களே என்னம்மா வேலை பார்க்குறீங்க? நான் வந்து டிவி ஷோல ஒர்க் பண்றேன். டிவி ஷோவா? உன்னை நான் எந்த டிவிலையும் பார்த்தது இல்லையே. அது அந்த டிவி பாக்குறவங்களுக்கு தான் எனக்கு தெரியும். நீ என்னம்மா வேலை பார்க்குற? அங்கிள், நான் ஏர் ஹோஸ்டஸா இருக்கேன். இந்த ஃப்ளைட்ல டீ காஃபில கொடுப்பாங்கல்ல, அந்த வேலை தானே? இது கூட கொடுப்பாங்க அங்கிள். நான் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல ஒர்க் பண்றேன். டேய் மச்சான் இங்க வாடா. டேய் வாடா. வைடா இங்க பாருடா பொண்ணுங்க. வாவ். ஏய் who is this? ஏய் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். நம்ம ரூமுக்கு கேர்ள்ஸா? இல்லடா, பக்கத்து ரூமுக்கு. வாவ், நான் இனிமே டெய்லி இங்கே தான் உட்காருவேன் அவங்கள பார்க்கிறதுக்குடா. வேணாம்டா, அப்புறம் நம்மள அடிச்சிடுவாங்கடா. அந்த பிரவுன் எனக்குடா. எனக்கு எல்லாமே வேணும்டா. டேய் அமைதியா இருங்கடா, நம்ம பேட் பாய் நினைச்சிட்டு போறாங்கடா, அமைதியா இருங்கடா. நீ என்னம்மா வேலை பார்க்குற? நான் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன் அங்கிள். அழகுட்டித்தான் நகரும் அரளி நொரதள்ளி போன வெக்கம் கொரடி. மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்ற மூஞ்சில மேக்கப்பே இல்லையே. நான் மேக்கப் போட்டுக்க மாட்டேன், மத்தவங்களுக்கு தான் போட்டு விடுவேன். என் ஃபேஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஓ உசாரு. நீ என்னம்மா வேலை பார்க்குற? நான் டீச்சரா இருக்கேன். டீச்சரா? காதலிக்க கைடு இல்ல சொல்லி தரவாவாதி. கணக்கு டீச்சர் தானே? பிடி டீச்சர். பிடி டீச்சரா? சாரிம்மா, அங்க மேல 2வது ரூம் இருக்குல்ல, அங்கதான் நீங்க தங்க போறீங்க. பார்த்து பத்திரமா இருங்க. போற வழியில பொறுக்கி பசங்களா இருப்பாங்க, பார்த்து பத்திரம். நாங்க பாத்துக்கிறோம். பார்த்து. பாய் பாய். என்னடா ஒண்ணுமே தெரியல. கண்ணாடியை கழட்டிட்டு போறடா. அப்ப கூட தெரியலடா. ஹாய். என்ன பேசாம போறீங்க? ஹேய் ஹாய். என்ன பார்க்காம போறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. உங்களதான். சும்மா இருங்கடா, அவங்க உங்க தங்கச்சிங்கடா 4 பேருமே. ஏய் இப்ப பாரு, 10 என்றதுக்குள்ள அவ திரும்பி பாப்பா. இப்ப பாரு 10 என்ன 10. என்னடா போயிட்டாளுங்க? அவ போய் 10 நிமிஷம் ஆகுதுடா. நான் போய் எக்ஸசைஸ் பண்றேன். ஏய் போடா. ஏய் மச்சான், ஐ ஆல்சோ கம்டா. மச்சான் ஐ வில் கம். நீ போடா. கம் ஆன் ஐ டாடா. ஏய் உர்ரா. உர்ரா. வாடகைக்கு ஆசைப்பட்டு இந்த பஞ்சு நெருப்பி பக்கத்துல வச்சுட்டேனே, இனிமே என்னெல்லாம் நடக்க போதோ.